மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம் சிந்தாமணி அண்ட் இந்த ஃபினான்ஷியர் இவங்க 2 பேருக்குமே இந்த மாதிரி முத்துவோட வீட்டு முன்னாடி நடக்குது. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. அதாவது சிந்தாமணி அந்த ஃபினான்ஷியர் சேர்ந்து இந்த மாதிரி முத்துவோட வீட்டுக்கு சீல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சீல் வச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ சிந்தாமணி பார்த்தீங்கன்னா என்னடா இது அந்த மொத்த ஃபேமிலியும் வெளியில துரத்தி இந்த மாதிரி கேவலப்படுத்தி இந்த மாதிரி சீல் வைக்கல அப்படின்னு நினைச்சு அதுக்கு முன்னாடி எஸ்கேப் ஆயிட்டாங்களா. சரி எது எப்படி அவங்களோட வீட்டு சீல் வச்சு அது போதும் அப்படின்ட்டு சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக முத்துவுமே அங்கே வராரு. அவரோட கார்ல வேகமாக வந்து அங்கே வந்து இறங்குறாரு. அதை பார்த்து சிந்தாமணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முத்துவை பார்த்து என்ன இப்போ வந்திருக்கேன், என்ன வீட்டில் ஏதாவது மறந்து விட்டு போயிட்டியா அப்படின்ட்டு ஒரு மாதிரியே நக்கலா கேட்குறாங்க. அதுக்கு முத்து மறந்து விட்டு போனோம், நான் மறந்து விட்டுலாம் போகல, இந்த மாதிரி எங்கள் வீட்டை திறந்து விட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன், இந்த மாதிரி என்ன புரியல அப்படின்னு சொல்லி அந்த ஃபினான்ஷியரை பார்த்து இந்த மாதிரி இந்த உனக்கு சேர வேண்டிய அந்த 38 லட்சம் ரூபாய் போனோம் இந்த மாதிரி இதில் இருக்கு சரியா இருக்கு அப்படின்னு எண்ணி பார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படி தூக்கி கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டு பத்திரத்தை கொடு அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருந்து அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்டேயுமே இந்த மாதிரி சொல்றாங்க, சார் இந்த மாதிரி உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சு, எங்க வீட்டு பத்திரத்தை தர சொல்லுங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த சீலையுமே பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த அதிகாரிகளும் அவ்வளவுதான் விஷயம், இந்த உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்தாச்சு அப்படின்னா இதுக்கு மேல வேற என்ன வேலை, அதான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபினான்ஷியரை பார்த்து சார் நீங்க உடனே வீட்டு பத்திரத்தை கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சீலை இப்போ உடனே பிரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீலையும் பிரிச்சிடுறாங்க. ஸோ முத்துக்கு இந்த பொண்ணு எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா முத்துக்கு ஒருத்தர் இந்த மாதிரி வேன் வாங்குறதுக்காக ஹெல்ப் பண்ணார்ல, அவர் வந்துட்டு இந்த மாதிரி முத்து கவலையா இருக்கிறத பத்தி என்னப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதுக்கு முத்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அவரும் எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, எனக்கு வந்துட்டு அந்த பணம் இப்போதைக்கு தேவையில்லை, ஒரு 6 மாசம் கழிச்சு தான் தேவைப்படும், அதுக்குள்ள நீங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்து இந்த மாதிரி வீட்டை இப்போதைக்கு திருப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முத்து எவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா கட்டாயப்படுத்தி இந்த பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் முத்து இங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த சிந்தாமணி என்னடா இது இவங்க இருந்தடா வந்தா வீட்டை ஆட்டையை போடலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம ஆசையில் எப்படி ஒரு மிகப்பெரிய ஓட்டையை போட்டானே, கை கட்டினது வாய் கட்டாம போயிடுச்சே அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க.